உங்களுக்காக மரித்தவ சர்வன்ட் மோசஸ் அல்ல, சன் ஜீசஸ். அப்போ விதை குமாரன் என்றால் முளைத்து வருவதும் குமாரனாகத்தான் இருக்கும், அடிமைகளாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு சன்னோ வேலை செய்வான் அப்பாவுடைய கம்பெனியில, ஒரு வேலைக்காரனும் வேலை செய்வான். சன் சன்ஷிப்ல இருந்துகிட்டு சர்வன்ஷிப்பை அவன் ஆப்ரேட் பண்ணுவான். ஆனா ஒரு சர்வன்ட் ஒரு நாள் என்ன ஆக முடியாது, சன்னாகவே முடியாது. நீங்கள் குமாரனா இருந்து உங்கள் தகப்பனுடைய தோட்டத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூலிக்காரர்கள் அல்ல, நீங்கள் குமாரர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. What is my name? My name means son. ஒரு சன் கேட்கும் போது எப்படி அப்பா தருவாரோ அது போல நீ கேட்கும் போது அவர் உனக்கு தருவாரு. That is the things. இங்க கடவுள்னாதான் பக்தன், அப்பாங்கிறதுனால பக்தன் கிடையாது, பிள்ளை மட்டும்தான் இருக்கும். கடவுளுக்குத்தான் பக்தர்கள் இருப்பார்கள், அப்பாவுக்கு பக்தர்கள் இருக்க மாட்டார்கள், பிள்ளைகள் தான் இருப்பார்கள். கடவுள் பைபிள்லாம் விட்டுருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்களும் வர்றீங்க, உங்கள் பிள்ளையும் கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல சொல்கிறாங்க தண்டனை கண்டிப்பாக நீ வாங்கிக்கிறேன், உன் பிள்ளை வாங்கிக்கிறதான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டெல் மீ ஹானஸ்ட்லி, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சார் நம்ம என்ன சார், அவன் வாழட்டும் சார், நான் என்ன. அதுதான் உங்கள் இருதயமே இப்படி இருக்கும்னா அவர் இருதயம் எப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தட் இஸ் a father's heart my friend. ஆனால் நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் உனக்கு தெரியுமா? அங்க இருக்கிற நீதியும் அங்க இருக்கிற சட்டங்களும் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ இப்போ வாழ்ற தரித்திர வாழ்க்கை வாழ மாட்ட. நீயே கொஞ்சம் பேருக்கு உங்க அப்பா மாதிரி படி அளப்ப, உங்க அப்பா மாதிரி நீ கொஞ்சம் பேரை உடுத்து விப்ப, உங்க அப்பா மாதிரி நீ சிலரை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் உனக்கு வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். ஹிஸ் டூயிங்கிறது வேற, பீயிங்கிறது வேற. ஒருவர் என்ன செய்கிறார் என்பது வேறு, அவர் என்னவா இருக்கிறார் என்பது வேறு. நீதி செய்வது என்பது அவருடைய டூயிங். ஆனா ஃபாதர்ங்கிறது he is being father.